வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஃபோட்டோஷூட் vlog தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ரைடல் சீரீஸ் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். இப்போ அப்கமிங்கில் நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அது ஒன்னொன்றுத்துலேயும் வந்து எப்படி நம்ம காஸ்டியூம் ஸ்டைல் பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், அண்ட் ஒரு ஃபோட்டோஷூட்னா பின்னாடி என்னென்ன நடக்குது அப்படின்றத காட்டலாம் அப்படின்றதுக்காக. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். எங்கேயும் போய் என்ன செக் பண்ணி பாருங்கள். ஸோ வித் தட் ஃபர் த டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரண்ட் வேறு போயிட்டு வந்துச்சு. சும்மாவே வேர்க்கும். இப்போ அவ்வளோதான், சொல்லவே வேணாம். இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். நேற்று நைட்டே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு. காஸ்டியூம் ரெடி. அங்கே போயிட்டு ஜுவல்ஸ் வந்து இது பண்ணணும். ஏன்னா நாங்கள் வந்து ரெண்ட் பண்ணியிருக்க ஸ்டூடியோவும் ஜுவல்ஸோட ஷாப்பும் வந்து ரொம்ப கிட்ட அதனால் வந்து அங்கேருந்தே டேரெக்டாக எடுத்துக்கலாம், ரேட்டும் கம்மியாயிடும் அப்படின்ட்டு. நான் வந்து கொஞ்சம் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த கரண்ட் இல்லைன்னொன்னே வெக்கையில் வந்து எனக்கு வேறு எந்த ட்ரெஸ்ஸுமே போட தோணவில்லை. அதனால் இப்படியே விட்டாச்சு. இதுவும் புதுசு தான், அதனால் இட்ஸ் ஓகே. என் ரூம்லாம் கொஞ்சம் காலி பண்ணதுனால எந்த ஒரு பொருளும் என் ரூமில் இல்லை. எல்லாம் அங்கங்கே கிடக்கு. கண்ணாடி கூட இல்லை. இந்த மாதிரி குட்டியாக வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் யாருமே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட்டுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ரெடிலாம் ஆகவே மாட்டாங்க. உங்களோட மெயின் கோல் வந்து ஷூட்டை ஒழுங்கா முடிக்கணும்னு தான் இருக்கும். என்ன இன்னைக்கு நம்ம நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கிறோமே அப்படின்றதுக்காக இந்த வேலை. ஃபேஸ் வாஷ்க்கு டெர்மாவைவ்லேருந்து ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு எஸ்எல்எஸ் சோப், ஃப்ரேக்ரன்ஸ், பேரபன்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லா ஸ்கின் டைப்பும் இதை யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னோட பிஹெச் லெவலில் இது நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து மாய்ஸ்சரைசருக்கு நியூட்ரிடர்ம்லேருந்து விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். இதுவும் எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். மேக்கப்புக்கு முன்னாடி பேஸாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஹெல்த்தி ஸ்கின் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். இல்லை எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின், எனக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் பத்தாது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக டெர்மாவைவ் இருந்து இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து உங்களுக்கு நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீல் இருக்கு. இது வந்து மெயினா ட்ரை ஸ்கின்னுக்காகவே ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிஹெச் லெவல இது நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுலயும் உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ், பேரபன்ஸ் அதெல்லாம் கிடையாது. என்னதான் ட்ரை ஸ்கின்னுக்கு இருந்தாலும் இது ரொம்ப கிரீசியா, ஸ்டிக்கியா இருக்காது. சீக்கிரமா ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடும். ஆனாலும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். ஃபர்ஸ்ட் பிளானே பாத்தீங்கன்னா நான் நல்லா ஒரு அழகா அப்படி செம்மையா ரெடி ஆயிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு நம்மளும் வந்து vlogல வருவோம், அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம் அப்படின்னு நினச்சேன். ரீல்ஸ்லாம் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் வந்து எப்பயும் போல் வந்து டைம் ரொம்ப ரொம்ப வேகமாக போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம vlogலாம் எடுக்கும்போது எப்பயுமே இந்த மாதிரி டிலே ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய பிக்மெண்டேஷன் மட்டும் கவர் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஹேர் வந்து ப்ளோ ட்ரை பண்ணிட்டேன். அங்கேருந்து அம்மா கூட ஆட்டோவில் கிளம்பிட்டோம். போகும்போது வந்து என்னோடய மேக்கப் கிட், அப்புறம் வந்து ரிங் லைட்டு, கேமரா, என்னோட பெரிய கேமரா எடுத்துகிட்டு போனேன், அதோட ட்ரைபாடு அதெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு போயாச்சு. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்டூடியோவுக்கு வந்து டைமுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். நம்ம டைம் விட மார்னிங் புக் பண்ணியிருந்தவங்க வந்து ஸ்டூடியோ ஸ்பேஸில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் 20 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க ரேப்பப் பண்ணுறதுக்கு. அடுத்து நம்ம உள்ளே போயாச்சு. எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப தூரமாக இருந்தது. ஸோ இங்கேருந்து ஆட்டோவில் போகும்போதே அப்படியே ஊருக்கு போகிற மாதிரி தான் இருந்தது. அங்கே போனோடனே வந்து ஃப்ளவர்ஸ் வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. கரெக்டாக அவங்க ஆன் டைமுக்கு பக்காவாக பண்ணிட்டாங்க. வாசனா பிரைடல் ஃப்ளவர்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க வந்து 2 அவுட்ஃபிட்ஸ்க்கும் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரெடிஷ்னலாக சில்க் சாரீ, செகண்ட் ஒன் வந்து ரிசப்ஷன் மேக்கோவர் மாதிரி லெஹெங்கா வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அது ரெண்டுத்துக்கும் செம பிரிட்டியாக ஃப்ளவர்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் வேணும், அந்த மாதிரி வேணும்னு சொல்லலை. நான் அவுட்ஃபிட் மட்டும் அனுப்பிச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு தெரியும்ல, நீங்களே பார்த்துக்கோங்கன்ற மாதிரி. அதே மாதிரி நான் அங்கே போயிட்டு செட் பண்ணும்போதே மாடல்ஸை என்னோட கூட இன்னொரு ஆர்டிஸ்ட்டும் வந்து சேர்ந்து இந்த ஷூட் பண்ணுறோம். தனியாக ஷூட் பண்ணும்போது செம செலவாகும். ஸோ அதனால் இந்த மாதிரி சேர்ந்து பண்ணும்போது நம்ம செலவு வந்து பாதியாக குறைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, 1 டே ஃபுல்லாக நாங்கள் வந்து ரெண்ட் எடுத்துட்டு ஒருத்தரும் 2 மாடல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இன்னும் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நம்ம திருப்பி ஃபோட்டோகிராஃபரு, ஸ்டூடியோ புக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் செலவு கம்மியாகும் அப்படின்ற இதில் ஃபர்ஸ்ட் மாடல் வந்து ஹரிணி வந்துட்டாங்க. அதனால் செகண்ட் மாடலில் லேட்டாக தான் வர சொல்லியிருந்தேன். ஹரிணிக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ப்ரிப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த டைமில் லிட்டில் ஃபிங்கர்ஸ்லேருந்து ஜுவல்லரி வந்து அவங்க ஆன் டைமுக்கு அவங்களும் பக்காவாக சென்ட் பண்ணிட்டாங்க. அம்மா தான் டெலிவரி வாங்கி அது ஒன்று ஒன்றா வந்து காட்டியிருந்தாங்க. இது வந்து ஹரிணியோட மேக்கப் வீடியோ நான் தனியாக போட்டிருப்பேன், அதுலேயும் காட்டியிருப்பேன். என்ன அது அவங்களுக்கான இது ஜுவல்ஸ் மட்டும் காட்டியிருப்பேன். இதில் வந்து செகண்ட் மாடலுக்கான ஜுவல்ஸும் வந்து இதில் இருக்கும். ஹரிணிக்கு நம்ம தனியாக வந்து மேக்கப் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நான் ஆக்சுவலாக வந்து நான் 2 மாடலுக்கும் அதை வந்து பிளான் பண்ணியிருந்தேன்.
ஆனா, நம்ம பிளான் பண்ணது ஒண்ணு. அங்க வந்து போக போக டைம் ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருந்ததுனால, 2வது லுக்குக்கு நான் இந்த மாரி டெடிகேட்டடா ஒரு வீடியோ வந்து எடுக்கல. அதனால ஃபர்ஸ்ட் லுக்குக்கு மட்டும் நான் என்னென்னலாம் வந்து பிளான் பண்ணனோ அதெல்லாம் வந்து பண்ணியாச்சு. ஹரிணியோடயும் நல்லா செம்மையா கதை பேசிட்டே மேக்கப் வந்து போட ஆரம்பிச்சாச்சு. இதோட டீட்டெயில்டான லுக்கு, அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, அவங்களுக்குன்னு தனியா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத நீங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான சாங் போட்டு விட்டுறேன். இத வந்து பாருங்க. நான் வந்து திருப்பி ஒரு அப்டேட்ல வரேன். ஸோ ஹரிணிக்கு மேக்கப் முடிச்சாச்சு. டிக்கா வந்து எத வைக்கலாம் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டுருந்தோம். அது வந்து 2 ஆப்ஷன் குடுத்துருந்தாங்க. அதில வந்து எனக்கு அந்த பெருசா கிராண்டா இருக்கு இல்லையா? அதுதான் என்னமோ புடிச்சிருந்தது. கரெக்ட்டா அந்த டைம்ல சாப்பாடும் வந்துருச்சு. ஆஷா அப்படின்றவங்க தான் வந்து இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க தான் வந்து ஃபுட் எல்லாருக்குமே வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் மாடலுக்கு ஆல்மோஸ்ட் மேக்கப் வந்து முடிச்சுட்டாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா 2ண்ட் மாடலும் வந்துட்டாங்க. அவங்க வந்து ரியா. அவங்க வந்துட்டு அவங்களும் லஞ்ச் முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு மேல வந்து எனக்கு வெறும் ஹேர் மட்டும் தான் வந்து பெண்டிங் இருந்தது. அடுத்து சாரிய வந்து ஆல்ரெடி நான் ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன் பிஃபோர் டேவே. அத வந்து நம்ம கட்டி விட்டோம்னா ஃபர்ஸ்ட் மாடல் ரெடி. நான் வந்து என்னமோ வேகமா பண்ண மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கேயோ வந்து டிலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம அந்த வேணி எல்லாமே வச்சு முடிச்சு இது பண்ணிட்டு இருந்தோம். அதுவரைக்கும் 2ண்ட் மாடல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பொறுமையா. அவங்கள நான் பொறுமையா தான் வர சொன்னேன். ஆனா அவங்கள இன்னும் ஒரு 1 ஹவர் இல்லன்னா 30 மினிட்ஸ் அவங்கள வந்து கொஞ்சம் பொறுமையா வர சொல்லியிருந்தா சரியா இருந்திருக்கும் போல. அங்க அந்த லொக்கேஷனுக்கு எல்லா மாடல்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சிட்டிக்கு வெளிய இருக்கிற மாரி இருக்கு அப்படின்ட்டு. ஸ்டூடியோ ஸ்பேஸ் வந்து ஸ்டூடியோ பிளாங்கோ இல்ல பிளாங்க் ஸ்டுடியோவோ என்னமோ ஒண்ணு அத வந்து புக் பண்ணியிருந்தோம். அது எங்கேயோ இருக்கு. நானே ரொம்ப நேரம் போயிட்டுருந்தேன். ஆனா என்ன இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரும்போது ஒரு 20 மினிட்ஸ் டிலே ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா? இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. அவங்க வந்தோனே அவங்க சொல்ட்டாங்க, "நீங்க வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பிரச்சனையே கிடையாது" அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் நைஸ் ஆஃப் தெம். நம்ம வந்து கேட்கவே இல்ல. ஆனா அதுக்குள்ளேயே அவங்க நம்ம உள்ள வரும்போதே சொல்ட்டாங்க, "நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பிரச்சனையே கிடையாது" அப்படின்ட்டு. ஸோ ஹரிணிக்கு நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டோம். இதுதான் அவங்களோட ஃபைனல் லுக். அவங்களுக்கு இத முடிச்சுட்டு, "நீங்க போய் ஃபோட்டோ எடுங்க" அப்படின்ட்டு அனுப்பி வச்சாச்சு. ஃபோட்டோகிராஃபரும் வந்து சீக்கிரமா வந்துட்டாரு. வந்து அவரும் வந்து பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. மனிஷ் தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து குடுத்திருந்தாரு. ஹரிணி வந்து செம்ம அழகா பியூட்டிஃபுல்லா போசஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ வாஸ் சோ இம்ப்ரெஸ்ட். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குமா. வீடியோலயே அவங்கள நான் சைட் அடிச்சுட்டே இருப்பேன். ஸோ அவங்க வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்த்து நான் ரசிச்சுட்டு இருந்தேன். இந்த பொண்ணு எவ்வளோ அழகா போஸ் குடுக்குதுப்பா அப்படின்ட்டு. அவங்களோட ஸ்மைல்லே வந்து அவங்களோட என்ன சொல்றது, தனி அழகு அவங்களுக்கு. அவங்களோட ஸ்மைல் தான். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். வீடியோலாம் வந்து அவங்களது வந்து சிரிப்பு மட்டும் பார்த்துட்டே இருப்பேன். நான் வந்து அடுத்த மாடலுக்கு வந்து ஸ்கின் ப்ரெப் அது இதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நடுவுல வந்து ஃபோட்டோஸ் மட்டும் ஓகேவா செக் பண்ணிக்கிறதுக்காக ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டாரு. மேக்கப் ஆர்டிஸ்ட் கரெக்டான ஷாட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்றத செக் பண்றதுக்கு. அத முடிச்சுட்டு ஹரிணி வந்து எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு கேப் ரொம்ப நேரமா புக்கே ஆகல. அதனால ரொம்ப நேரம் அப்புறம் தான் அவங்க போனாங்க. அதுக்கடுத்து ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ட்டு ஹேர் ப்ரெப்புக்கு உதவிக்கரங்கள் வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம். அது வந்து ஹேர் ப்ரெப்பிங் போயிட்டு இருந்தது. நான் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரியா வந்து செம்ம ஜாலியா பேசினாங்க. இந்த மாடல்ஸே வந்து ஒரு தனி காலேஜ் கேங், பொண்ணுங்க கேங்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க. ஐ ஆல்வேஸ் அட்மையர் தட். என்ன ஒரு ஈகோ, ஒரு சண்டை, ஒரு இது இல்லாம அதெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். பொறாமப்படுற மாரி இல்ல. பட் ஆனா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களும் வந்து அங்க வந்து அந்த மாடலோடலாம் வந்து ஜாலியா பேசிட்டு இது என்னாச்சு, அது என்னாச்சு அப்படின்லாம் பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரியும் கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு பார்க்குறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு ஈகோ, மத்தவங்க குரோத் பார்த்து இது பண்றாம பொறாமப்படாம இருக்கிறது அப்படிலாம். ரொம்ப டீப்பா போகுதுன்னு நினைக்கிறேன் கான்வர்சேஷன். ரியா வந்து செம்ம ஜாலியா பேசினாங்க அப்படின்னால கான்வர்சேஷன் வந்து ஃபுல்லா கலாய்க்கிறது,
அவங்க வந்து என்ன சொல்றது, மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட மட்டும் இல்ல, எங்க அம்மா கூடயும் கலாய்ச்சு பேசி நல்லா ஜாலியா அந்த மாரி தான் இருந்தாங்க. ரியாக்கு வந்து நம்ம ரிசப்ஷன் லுக் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ரியாக்கு வந்து ரொம்ப அவசர அவசரமா நம்ம வந்து கிளப்பணும். லெஹெங்கா வந்து செம்ம வெயிட்டா இருந்தது. மாடல்ஸ்லாம் வந்து என்னென்னலாம் அனுபவிக்கிறாங்க, என்னென்னலாம் கோ த்ரூ பண்றாங்கன்றது வந்து நான் அன்னைக்கு தான் வந்து முழுசா பார்த்தேன். நம்ம இந்த ஷூட்ஸ்லாம் நான் வந்து முந்தி பண்ணவே மாட்டேன். நான் பிரீத்தி கிட்ட கிளாஸ் போய் முடிச்ச அப்புறம் நான் ஷூட்ஸ்லாம் பண்ணவே இல்ல. நான் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதெல்லாம் நான் பண்ணியிருக்கணும். அப்பதான் எனக்கும் நல்ல பிராக்டிஸ், எனக்கும் நல்ல குரோத் இருந்திருக்கும். ஆனா நான் பண்ணல. பிரீத்தியும் நெறைய வாட்டி சொன்னாங்க. அதனால தான் நான் கண்ணன் சார் கிளாஸ் முடிச்சுட்டு எப்படியாவது ஷூட் வைக்கணும் அப்படின்ட்டு அடம் புடிச்சு இத வச்சேன். ரியாவும் வந்து சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சடனா ஒரு பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு வந்து போக மாட்டாங்க. எனக்கு வந்து என்னோட மாடல்ஸ் 2 பேருமே நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷூட்ல பண்ணேன் இல்லையா, அவங்க 2 பேருமே வந்து எனக்கு லக்கி சார்ம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் கூப்பிட்டேன் அப்படின்ட்டு 2 பேரும் ஓகே அப்படின்னு வந்துட்டாங்க. அது வந்து மாடல்ஸ் இதில் வந்து நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹரிணி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவங்க இந்த மாதிரி ஷூட்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால ஐ வாஸ் ஸோ லக்கி. அன்னைக்கு ஈவினிங் வந்து ரியா ஷூட் எடுக்க வந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஷால்லாம் மாட்டி விட்டு எல்லாமே பக்காவாக ரெடியாகி அவங்க அப்படியே ஒரு பார்பி டால் மாதிரியே இருப்பாங்க. எக்ஸாக்டாக அப்படியே இருப்பாங்க. அவங்களோட லிப்ஸ் தான் செம்மையாக இருக்கும். அவங்க சீக்ஸ் அண்ட் லிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து போசஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க போசஸ் கொடுக்கும்போதே வந்து எனக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நான் வந்து ரொம்ப சொங்கி போயிட்டேன் அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரியும்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு என்னென்ன போசஸ்லாம் தேவைப்படும், எனக்கு என்னென்ன ஷார்ட்ஸ் வேணும் அப்படின்றத வந்து அவங்களே சொல்லி அவங்களே கிளிக் பண்ணி அவங்க ஒரு ஷாட்டுக்கு சொல்லிட்டாங்க. இதை வந்து இதுக்கு போடுங்க, இது முஸ்லீம் லுக் அந்த போஸ் கொடுக்குறேன், இதுக்கு இதை போடுங்க, அதுக்கு அதை போடுங்க அப்படின்ட்டு. ஷி வாஸ் ஸோ ஸ்வீட். அவங்களுக்கு வந்து ஆனால் டிலே ஆயிடுச்சு. அதே மாதிரி 20 மினிட்ஸ் வந்து லேட் ஆயிட்டோம். அவங்க ஸ்டூடியோலயும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நம்மளுக்காக வெயிட் பண்ணாங்க. ஃபோட்டோகிராஃபரும் பொறுமையாக எல்லா ஷார்ட்ஸும் எடுத்து கொடுத்தாரு. மாடலும் வந்து ஐயோ நான் வீட்டுக்கு போகணும், ஓ மை காட் இட்ஸ் கெட்டிங் டூ லேட் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் நான் வந்து இந்த ஷூட்டுக்கு வரதுக்கு முன்னாடி மாடல்ஸ்லாம் வந்து அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. லைக் ஏய் வாட்ஸ் யூ டூயிங் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் இட் வாஸ் ஆக்சுவலி த டோட்டல் ஆப்போசிட். த எண்ட் ஆஃப் த ஷூட் ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ லக்கி அண்ட் கிரேட்ஃபுல் அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஃபுல்ஃபில்டு. வேற நம்ம பண்ணது கரெக்டாக நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சோமோ எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு திருப்தி இருந்தது. அண்டு ரிட்டர்ன் போகும்போது தான் சரியான கஷ்டம். ஆஷா அப்புறம் அவங்க கூட வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. ரியா வந்து எல்லாத்தையும் அவங்களும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அவங்களும் புக் பண்ணி போயிட்டாங்க. நம்ம புக் பண்ணும்போது 2 வாட்டி கேன்சல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இப்போது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என்னென்னா காஸ்டியூமு, ஜுவல்ஸ் அதெல்லாம் நம்ம ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. அதனால் இன்னும் பெரிய லக்கேஜ் ஆகிடுச்சு. என் மாதாஜி ரொம்ப பாவம். எனக்கு வந்து வெயிட் தூக்கவே முடியல. அங்கே ஸ்டூடியோவில் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து ஒரு ட்ராலி அவங்க இறக்கி கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ பேக்ஸ் இருந்தது. 2 வாட்டி மேலே ஏறி வர மாதிரி இருந்தது. அவங்களே வந்து இறக்கி கொடுத்துட்டு அவங்க வெயிட் பண்ணி பாய் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க. அவங்களும் ரொம்ப ஸ்வீட். ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோடய ஃபர்ஸ்ட் ஷூட் வந்து எல்லாமே ஒரு அமைப்பும் வந்து ரொம்ப பக்காவாக 10 பொருத்தமும் பக்காவாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே கஷ்டப்பட்டு ஆட்டோவில் ஏறி உட்காரும்போது தான் அப்பாடா முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு உயிரே வந்துச்சு. ஸோ ஃபைனலி ஃபோட்டோஷூட் முடிஞ்சிச்சு. நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அமோகமாக அற்புதமாக முடிஞ்சது. ஏதோ நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஷூட் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பேக் டு பேக் நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் வரப்போது நான் சொன்ன மாதிரி இதை நான் ஒரு ப்ரைடல் சீரீஸ் மாதிரி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ப்ரைடல் ஃபோட்டோஷூட்ஸ்க்கு ஏதாவது ப்ரொமோஷன் வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். அதை வந்து நம்ம அப்கமிங் ஷூட்ஸில் பண்ணலாம். இப்போ வந்து என்னோடய வேலை என்னென்னா படுக்கிறது தான். இப்போ டைம் வந்து 12 ஆக போகுது. நான் திருப்பி நாளைக்கு ஒரு ஷூட் இருக்குது. அதில் வந்து நான் மாடலாக போகிறேன். அது என்ன ஒரு அதிசயம். அங்கே வந்து நான் அது தனியாக வேறு ஒரு vlog மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு டோட்டலாக வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. நாளைக்கு வேறு ஒரு vlogல சந்திப்போம். Hope you guys like this video. வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.